கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட புதிய கேப்டனாக வந்து ரஹானே இருக்க போகிறாருங்கிற மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கலில் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயே போயிட்டு தான் இருக்குது. ஸோ அவரை தான் கேப்டன் ஆக போகிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வெங்கடேஷ் ஐயர் சொல்லியிருந்தாங்க. நிறைய இதில் வந்து வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இவங்க வந்து என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் போகணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ அதனால ரஹானே இந்த இடத்துல வராரு. ஸோ இதில் என்னென்னா அவர் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அன்சோல்ட் ஆனாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அன்சோல்ட் ஆகி லாஸ்ட்டில் தான் அவங்க வாங்கினாங்க. பட் ஒரு நல்ல சாய்ஸ் தான் இருக்கும். பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி ஆஸ்திரேலியாவில் விராட் கோலி இல்லாத போது ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ அப்படிங்கும்போது இவர்கிட்டையும் கேப்டன்சி ஸ்கில்ஸ் இருக்குது. பட் இங்கே என்ன பிரச்சனைனா இவர் வந்து ஒரு 2-3 மேட்ச் சரியாக ஆடலை, 4 மேட்ச் சரியாக ஆடலைன்னா பெஞ்ச் பண்ணிடக்கூடாது, பண்ண மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ரஹானே வந்து கேப்டனாக போடலாமா, இல்லை ரசல் மாதிரி நரேன் மாதிரி ஆள்கிட்ட போகலாமா, இல்லை குவிண்டன் டிகாக் மாதிரி ஆள்கிட்ட போகலாமாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப்